ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னடா எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? திருவண்ணாமலை கிரிவலம் கிளம்பியாச்சு. வாங்க நீங்களே என் கூட. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம். இது இந்த கிளிப்பிங் மேல்மருவத்தூரில் எடுத்த கிளிப்பிங்கு. அங்கே ஃபேமஸ் முறுக்கு வந்தா விற்கிறாங்க பாருங்க, அங்கே எடுத்த கிளிப்பிங் அது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். பண்ணும்போதே செம்ம மழை, என்ன சொல்லுவாங்க, கொட்டு மலையிலும் கிரிவலமா அந்த மாதிரி போச்சு. பாருங்க, என்ஜாய் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். இப்போ சாமி பார்க்க க்யூவில் நிற்கிறோம். இந்த வட்டம் அவ்வளவா கூட்டம் இல்லை, லைன் விறுவிறுன்னு போச்சு. அதனால எதுவும் தெரியல. சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டு கிரிவலம் நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையார் உள்ள உள்ள கோபுரத்தை மட்டும் 4 கோபுரத்தையும் என்னால் முடிஞ்ச மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. நல்லபடி அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அவரோட கோபுரத்தெல்லாம் பார்த்தீங்களா? 4 பக்கம் 4 கோபுரம். பார்க்கவே என்ன சொல்றது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு வடக்கு கோபுரம் வழியாக வெளியே வந்தோம். வந்துட்டு அப்படியே கோயிலை சுற்றிட்டு, இது ராஜ கோபுரம். இப்போ தான் கிரிவலமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது முன்னாடி இருக்கும்ல என்ட்ரன்ஸில், அந்த கோபுரம் ராஜ கோபுரம். நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே சைடில் வந்தால் வெறும் கடைங்க, அந்த எல்லாமே இந்த ராஜகோபுர சைடில். இது நாங்கள் எப்பயுமே கிரிவலம் ராஜகோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கே நம்ம கற்பூரம் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணமோ திருப்பி அங்கே தான் முடிக்கணும். பார்த்தீங்களா கூட்டத்தை? ஆள் விலக முடியாத அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் என்ட்ரன்ஸில். இப்போ அப்படியே கற்பூரம் ஏற்றிட்டு, இது முதல் லிங்கம், இந்திரலிங்கம். எந்த கோயில்லையுமே கிரிவலம் நீங்கள் போனீங்கன்னா, நார்மல் டைம் போனீங்கன்னா எல்லா சாமியும் பார்க்கலாம். கிரிவலம் டைம் போகும்போது கிரிவலம் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், அவ்வளோ லைன் இருக்கும். ஒரு செகண்ட் இது அக்னி தீர்த்தம். இங்கே இந்த இடம் பேர் அக்னி தீர்த்தம். முதலிங்கத்துக்கு அடுத்த அக்னி தீர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார். அவரையும் சாமி கும்பிட்டுட்டு, இது 2வது லிங்கம், அக்னி லிங்கம். இங்கேயே கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது எல்லை கோயில், காளியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. சுற்றி போடுவாங்க இங்கே அதிகமாக. நீங்கள் கிரிவல பாதையில் போனாலே உங்களுக்கு தெரியும், சுற்றி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுக சுவாமி, அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சிம்ம தீர்த்த குளம் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. என்னால் முடிஞ்ச மட்டும் நான் கிளிப்பிங் எடுத்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இது ரைட்டில் இருக்கும், ரைட் சைடு.
இது பராசக்தி மகா வாராகி. இங்க ஒரு சிவபெருமானும் இருப்பாங்க. வாராகி பின்னாடி, அந்த வாராகிக்கு பின்னாடி ஆஞ்சநேயரும் இருப்பாங்க. எனக்குள்ள மான் குட்டி நிற்கும். அதை நான் கிளிப்பிங்கில் போட்டிருப்பேன் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இது வந்து லெஃப்ட் பக்கம். அங்கிட்டு பாருங்க, சாமியெல்லாம் எவ்வளோ அழகா ஊர்வலம் கொண்டு போறாங்க. தெரியுதா? பார்த்தீங்களா? பாருங்க, அப்படியே பாருங்களேன், அந்த பக்கம் வானம் மின்னுது. நான் நினைச்ச அப்பயே மழை வரும்னு, அதே மாதிரி செம்ம மழை. அப்படியே பேசிக்கிட்டு எங்க வந்துட்டோம் தெரியுமா? யமலிங்கம். இது வந்து 3வது லிங்கம். மொத்தம் வந்து 8 லிங்கங்கள் இருக்குங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சாமி எவ்வளோ அழகா ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்கன்னு பாருங்க. இது 4வது லிங்கம், நிருதி லிங்கம். அங்கேயும் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு, கற்பூரம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, வர்ற இடத்துல மாதிரிலாம் இந்த மாதிரி போர்டு இருக்கும். அதிலே தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் கிரிவலம் வந்திருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் பழனி ஆண்டவரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சூரியலிங்கத்துக்கிட்ட வரும்போது சரியான மழை. இதுக்கப்புறம் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. மழையை பாருங்க எவ்வளோ தண்ணின்னு. வீடியோவே எடுக்க முடியல, அவ்வளோ மழை. தண்ணி ரோட்டில் ஒரு 5 நிமிஷம் பெஞ்சிருக்கும், அதுக்கே இவ்வளோ தண்ணி. ரோடே பயங்கர தண்ணி. இங்கன மட்டும்தான் மழை சூரியலிங்கத்துக்கிட்ட. அதாவது சூரியலிங்கம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிரிவல பாதையில் வந்து பாதி முடிச்சது, அதாவது பாதி தூரம் இருக்கு, இன்னும் பாதி இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு, அதாவது நடு சென்டர் தான் சூரியலிங்கம். அந்த மலையிலையும் தொப்புன்னு நனைஞ்சாச்சு. இப்போ மலையில் நனைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், ரோட சுத்தமா மழையே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கே ஆச்சரியமா போச்சு, என்னடா அங்க மழை பெஞ்சிருக்கு இங்கே பெய்யலேன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் பெய்யல, அப்புறம் மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வீடியோ எடுக்க முடியல. அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வேலையா நல்லபடியா அண்ணாமலையார கிரிவலம் சுத்திட்டு இந்த வட்டம் என்னால் பாதி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வடக்கு வீதி முருகன் கோயில்னு இருக்கு, அந்த ஈசானலிங்கம் தாண்டி முருகன் கோயில் இது எல்லா லிங்கமும் நம்ம 8 லிங்கமும் பார்த்து வந்தாச்சு. நான் தான் மழைனால உங்களுக்கு நான் வீடியோ போட முடியல, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது வடக்கு வீதி சுப்பிரமணிய சுவாமி. இங்கே சாமி கும்பிட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம கோபுர தரிசனம் பண்ணிட்டு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக அந்த வட்டம் கிரிவலம் முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறையா கோவில்கள் நிறையா இருக்குது. திருவண்ணாமலை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் என்னால் இந்த டைம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.